போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் அவர் நின்று வெற்றி பெற்ற முதலத்தூர் தொகுதியிலே பல கிராமங்களுக்கு பஸ் வசதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க மக்கள் அவரு திரும்பவும் ஓட்டு கேட்க போகும்போது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யல, பஸ் ஒண்ணும் செய்யல. அப்படி ராஜகண்ணப்பன் அவர்கள் முதலத்தூர் தொகுதியில போன சட்டமன்ற தேர்தல நின்றாரு. அதே மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றியும் பெற்றாரு. அது மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அவரு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அமைச்சரா இருந்துகிட்டே போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. அப்போது கூட ஒரு சில கிராமங்களுக்கு பஸ் வசதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டு கேட்க போகும்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இவர் மேல ஆல்ரெடி ஒரு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இவரு முதலத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்டு அப்படின்றது மெஜாரிட்டியா இருக்கு முதலத்தூர்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்யூனிட்டி மக்கள் எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பஸ் விட்டதான் சொல்லப்படுது. அதை தாண்டி மற்ற கம்யூனிட்டி மக்கள் இருக்கிற இடங்களுக்கு ஒரு பஸ் போற ஊர்களும் இருக்கு. அதே சமயம் பஸ்ஸுகளே போகாத ஊர்களும் இருக்கு. அந்த மக்களெல்லாம் கண்டுக்காம அந்த கம்யூனிட்டி மக்கள் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கிராமங்கள்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா நியூ பஸ்ஸஸ விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கேத்த மாதிரி இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது மக்களே அதை வெளிப்படையா அவர் கண்ணுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் முதலத்தூர் தொகுதியில எத்தனை கிராமங்கள்ல சாலை வசதி இல்ல, எத்தனை கிராமங்களுக்கு ஒரு பஸ் கூட போல, எத்தனை கிராமங்களுக்கு ஒரே ஒரு பஸ் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்னால பட்டியலிட்டு காட்ட முடியும். அந்த லெவலுக்கு முதலத்தூர் தொகுதியில பல இடங்கள்ல சாலை வசதிகள் இல்ல, பல இடங்கள்ல போக்குவரத்து வசதி பஸ் வசதி இல்ல அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ராஜகண்ணப்பன் அவர்கள் 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றத பல மக்கள் சொல்றத நம்மளால பார்க்கவும் முடியுது. இப்படி 5 வருஷமா கிராமங்கள் பக்கமும் தொகுதி பக்கமும் எட்டி பார்க்காத அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களை மக்கள் இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது எல்லாரும் கேள்வி கேட்கறத பார்க்கும்போது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படி உங்க ஏரியாவில் உள்ள எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு வந்தாரா, ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல போடுங்க.